ஹலோ பியூட்டிஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாக் அவுட் எபிசோட் 8ல் பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரியும். இப்போ கடைசியாக என்ன சீனில் நம்ம விட்டோன்னா, நம்ம ஸ்கின் தன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, என்னோட டேடோட கொலையில் உங்கள் அப்பாவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட முடித்தாங்க. இப்போ அடுத்த சீனை பார்க்கலாம் வாங்க. ஸ்கின் தன்கிட்ட க்ளவும் அனுப்பின ஃபோட்டோவை காமிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த லேடி இறந்ததுக்கும் என்னோடய டேட் இருந்ததுக்கும் நிறையவே ஒத்து போகுது. 2 பேர் இறந்துலேயுமே டாக் கடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் டாகோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்தோ அவங்கள சாகடிச்சிட்டு அந்த இடத்துல போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கின் என்ன சொல்கிறான்னா, இதில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேணாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா பக்குவனுங்கிறது உன்னோட டேடு, அதனால் இந்த விஷயத்தில் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கின் ஹாஸ்பிட்டலில் பக்குவனை பார்க்கும்போது அவரோட ஷர்ட்டில் பேட்சை பார்த்துருப்பான். அதை வச்சு தான் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான். இதையும் நம்ம தன்கிட்ட சொல்கிறான். ஓ, இந்த பேட்சை வச்சு தான் நீ இப்படி முடிவு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம தன் கேட்டுட்டு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம கின்னும் ஹாப்பி ஆகிடுறான். 2 பேரும் இதை பற்றி பேசி முடிச்சிட்ட பிறகு நம்ம கின் தன் மேலே சாஞ்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நம்ம வின் உள்ளே வந்துடுறான். இதை பார்த்து ஷாக்கில் 2 பேரும் விலகிக்கிறாங்க. நம்ம வின் ட்ரக்ஸை கலந்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். உடனே அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. மேட்ச்சில் 8 வின் பண்ணதும் நம்ம வின் சூப்பர் அப்படின்னு சொல்லுவான். கோச்சும் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மேய் உனக்கு கால் வந்திருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுப்பான். அதை எடுத்துகிட்டே அவன் தள்ளி போயிடுவான். அதுக்கப்புறம் நடந்த சீனை இப்போ தான் காட்டுறாங்க. 8 சியாதீப் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். சியாதீப் என்ன கேட்பாங்கன்னா, நான் சொல்கிறத நீ செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 8 கொஞ்சம் யோசிப்பான். உடனே அவங்க சிஸ்டரை வச்சு 8 மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம 8 இதுக்கு ஒத்துக்கிறான். நம்ம 8 தன்னோட ரூம்குள்ளே போகலான்னு போகிறான். ஆனால் அப்போ ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க. நீ ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் ஃபைட் பண்ண, ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராக கலக்கிக்கிட்ட அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 8 என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்ணும், ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் வழிய விடுறீங்களான்னு சொல்லி உள்ளே போயிடுறான் அவங்கள கிளப்பி விட்டுட்டு. சியாதீப் ஃபோன் காலில் நீ தன்னுக்கு தெரியாமல் தன்னுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க போல் அவனோட சிஸ்டரை வச்சு. அவனும் வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே சிரஞ்சில் அந்த ட்ரக்ஸை எடுக்கிறான். எடுத்து அந்த தண்ணி பாட்டிலில் மிக்ஸ் பண்ணுறான். அவன் ரொம்பவே இதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். 8 இந்த வேலையெல்லாம் பார்த்த பிறகு யார்கிட்டேயும் பேசியிருக்க மாட்டான். இப்போ எல்லாருமே அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பங்கு சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிக்கிறா. அங்கே இருக்கிறவங்களாம் இது ஹாஸ்பிட்டல், நம்ம எதுவாக இருந்தாலும் கேம்புக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோச் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு கேட்குறாங்க. 8 நான் சியாதீப் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கின் அதுக்கு என்ன கேட்குறான்னா, நீ சியாதீப்பை பார்த்துருக்கியான்னு கேட்குறான். அதுக்கு 8 என்ன பதில் சொல்கிறான்னா, நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, எனக்கு ஜஸ்ட்டு ஃபோன் கால்ஸ் தான் வரும், அதுலேயே வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறான். உன்னோட சிஸ்டரை வச்சு மிரட்டுறாங்கன்ற போது நீ போலீஸ்க்கு கால் பண்ணி இதை பற்றி சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லி நம்ம கின் கேட்குறான். நம்ம தன் கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். 8 என்ன சொல்கிறான்னா, கின்னை மிஸ்டர் பூவிஷ் கிட்ட ஹெல்ப் கேட்டு இவன் தான் அனுப்பியிருப்பான். அது சியாதீப் சொல்லி தான் அனுப்பியிருப்பான். அந்த உண்மையெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி அவங்களோட பேச்சை கேட்டு தான் நான் கின்னை ஹெல்ப் கேட்கறதுக்காக அனுப்புனேன். சியாதீப்போட மெயின் எதிரே பூவிஷ் தான். பூவிஷ்க்கு எதிராக எல்லாமே செய்யணுங்கிறதுக்காக தான் தன்னுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்பாயில் ஆகும் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய நஷ்டம் வரும், எல்லாருமே ப்ளேம் பண்ணுவாங்க, அதனால தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம பங்கு இதெல்லாம் கேட்டுகிட்டே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா. திரும்பியும் அவங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்வியா அப்படின்னு கேட்குறான். நம்ம வின் அவனோட சிஸ்டரை கொலை பண்ணிடுவான்னு சொன்னதுனால தானே அவன் செஞ்சுருக்கான், ஏன் அவனை திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம 8 என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாத, இது என்னோட ஃபால்ட்டு தான், இது மொத்தமாகவே என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் சாரி கேட்குறான். 8 கோச்சோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். சரி பரவாயில்ல விடு அப்படின்ட்டு நம்ம கோச்சும் அவனை எழுப்புறாங்க. நீ என்ன முட்டாளா, நான் ஏதோ உங்களுக்காக சின்ன சின்ன மேட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், நான் ஒன்றும் பெரிய கோச் கிடையாது, நீ வேறு ஜிம்மில் ஜாயின் பண்ணணுன்னா பண்ணிக்கோ, அப்போ உனக்கு இன்னும் லைஃப்பை லீட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கோச் சொல்கிறாங்க. ஆனால் 8க்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை போல். அவன் முடியவே முடியாதுன்னு தலையாட்டிகிட்டே இருக்கான். சரின்னு நம்ம கோச்சும் பார்த்துட்டு, சரி விடு, நீ ரொம்ப நல்ல பர்சன்,
நீ வந்து திருப்பியும் ஜாயின் பண்ணிக்கணும்னா ஜாயின் பண்ணிக்கோ நம்மளோட ஜிம்லேயே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம 8 உடனே நம்ம கின்னோட ஃபேஸையும் நம்ம தன்னோட ஃபேஸையும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஜிம்முக்கு திருப்பியும் வந்துடுறான். 8 வந்து எந்திரிச்சு நம்ம கோச்சை ஹக் பண்ணிக்கிறான். கோச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்கிட்ட கலக்காமல் நீ முடிவு பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம 8ம் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்குமே ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம வின் வந்து சரின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அடுத்ததா நம்ம வின்னும் 8ம் கீவ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. 8 வந்து வின் கிட்ட சாரி சொல்கிறான். என்னால தான் நீ வந்து இவ்வளோ பெரிய கடத்துல திருப்பியும் மாட்டிக்கிட்ட. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி தான் இதெல்லாமே செஞ்சேன். உன்னோட கடனெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறான். அதுக்கு நம்ம வின் என்ன சொல்கிறான்னா, நான் தானே பெட் கட்டி தோத்தேன். இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது? நீ எந்த டெபிட்டையும் எனக்கு தர வேணாம். உன்னோட சிஸ்டருக்கான செலவை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எம்பி பூவிஷ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம 8க்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. பாக்ஸிங் ரிங்கில் வச்சு வின் வந்து 8க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் லவ் யூ அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம 8 வந்து அதுக்கு எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கு வந்து இப்போ வந்து சாரி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ப்ரோன்னு சொல்லி பேசிக்கும் போதே 2 பேரோட அலப்பறை தாங்க முடியாது. இதில் ப்ரப்போஸ் பண்ணிட்ட பிறகு என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்ததா என்ன ட்ராமா போடலாம் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளோட பாக்ஸிங் கேம்பை தான் காட்டுறாங்க. பூவிஷ் வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கோச்சை வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கோச் பேர்லேருந்து நம்மளோட பூவிஷ் நேமுக்கு வந்து அந்த ஜிம் வந்து மாறும். சரின்னு நம்ம கோச் வந்து கின்னை பார்த்துட்டு அதில் வந்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க. பூவிஷ் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு இனிமேல் வந்து கவலைப்படாதீங்க, இந்த ஜிம்மை வந்து உங்களை மாதிரியே நானும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோச்சும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பூவிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்விடேஷன் எடுத்து கின் கிட்ட கொடுக்குறாங்க. கின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு பாக்ஸிங் மேட்ச்சுக்கான இன்விடேஷன் இருக்குது. கின் வந்து பூவிஷ் கிட்ட என்னைக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பூவிஷ் வந்து நாளைக்கு அப்படின்னு சொன்னதும் கின் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நாளைக்குன்றது ரொம்ப சீக்கிரமாச்சே அப்படின்னு கின் கேட்குறான். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிடாது. அது கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பூவிஷ் சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் எல்லாருமே ரெடியாக இருங்க. உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் கார் அனுப்பி வைக்கிறேன். அதுலேயே நீங்கள் வந்து வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு தவறாமல் எல்லாருமே வந்து அந்த பாக்ஸிங் கேம்பில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பூவிஷ் கிளம்புனதும் நம்ம கின்ன பார்க்கறதுக்காக க்ளவோ வரா. பூவிஷ் வந்து அகாடமி அங்கிள் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்களாமே அப்படியான்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கின் கேட்குறான். எனக்கு வந்து பங்கு கால் பண்ணி சொன்னான், அதனால தான் நான் பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம க்ளவோ சொல்கிறா. ஆமாம் இதனால என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க ரொம்ப நல்லவங்க தானே, எங்களுக்காக மேட்ச் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கின் பேசிக்கிட்டு இருக்கான். க்ளவோ வந்து அந்த மேட்சோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவளுக்கு தெரியல போல். நம்ம கின் வந்து கலாய்க்கிறான். என்ன நீ நியூஸ் ரிப்போர்ட்டராக இருந்துட்டு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு கேட்குறான். சரி பேரை சொல்லு நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு க்ளவோ சொல்கிறா. நம்ம கின்னும் இந்த ரிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறான். சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு மேட்சும் நடக்கிற மாதிரி தெரியலை. சரின்னு 2 பேரும் அதை விட்டுடுறாங்க. அப்புறம் க்ளவோ வந்து இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னு சொல்லி கின் கேட்குறான். பக்கோன் வந்து தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது சொன்னியே அதை பற்றி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா க்ளவோ. கின்னோட அப்பாவை தன்னோட அப்பா தான் கொன்னாங்களா அப்படிங்கிறது சரியாக தெரியலை. இருந்தாலும் தன் எதுவாக இருந்தாலும் என் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நாங்கள் 2 பேரும் எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கிட்டோம். இப்போ 2 பேத்துக்குள்ளே எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். க்ளவோ வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். முயே வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பின் வந்து வேர் பண்ணியிருந்திருக்காங்க. நான் தான் அது தெரியாமல் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முயவோட பழைய வீடியோ ஒன்று எடுத்து காட்டுறா. அதில் வந்து முயே அந்த பேட்ச் குத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேட்ச் வந்து நிறைய பெரிய ஆளுங்க வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியும் நம்ம கின் கிட்ட சொல்கிறா. கின் இதையெல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. அப்பா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து நம்ம தன்னும் வந்து கேட்குறான். கேட்டவன் சும்மா இல்லாமல் அடுத்ததாக நம்ம பக்கோனோட ஜிம்முக்கு போயிடுறான். அங்கே போய் பக்கோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்ட கேட்குறான். ஆனால் அந்த 2 பேரும் அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ இங்கே என்ன பண்ணுற, வெளியாளுங்கெல்லாம் இங்கே ஜிம்முக்குள்ளே வரக்கூடாது, எங்களோட சீக்ரெட்டை வந்து நீ வந்து லீக் பண்ணிடுவ, வெளியே போ அப்படின்னு சொல்லி தடுத்துறாங்க. தன் வந்து அதுக்கு பக்கோன் கிட்ட போய் தன் வந்திருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம பக்கோன் அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க.
மாற்றி மாற்றி சட்டையை பிடிச்சிட்டு சண்டைக்கு நின்ன 2 பேத்தையும் பார்த்து தன்னை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவனும் விட்டுட்டு போயிடுறான் அந்த சைடு. பக்குவன் வந்து தன்கிட்ட என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தன் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு நான் அவங்க கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பக்குவன் வந்து நான் எப்போவுமே இவங்க கூட தான் இருக்கேன். இவங்களுக்கு தெரியாமலாம் எதுவுமே நடக்கறதில்ல ஜிம்மில். எதுவாக இருந்தாலும் இங்கே வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தன் வந்து ஓப்பனாகவே கின்னோட அப்பாவை நீங்கள் கொன்னீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்தில் கேட்டுடுறான். அதை பார்த்து பக்குவனும் ஷாக் ஆகிடுறாரு. பக்குவன் வந்து சுற்றி முற்றி எல்லாரையும் பார்த்துட்டு இதை கேட்க தான் நீ இவ்வளோ தூரம் வந்தியா? சரி ஓகே நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டீலிங். நீ என் கூட பாக்ஸிங் பண்ணி மேட்ச்சில் வின் பண்ணு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தன் வந்து சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். மேட்சும் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இருந்தாலுமே கடைசியாக அவரோட அப்பா வந்து தன்னை வந்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. தன்னும் மயங்கி கீழே விழுந்துடுறான். இதை தைப்பூன் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஜிம்மில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஹாப்பி ஆகிடுறாங்க பக்குவன் வின் பண்ணதுனால. ஆனால் தைப்பூன் என்னமோ கொஞ்சம் சோகமாகவே இருக்கான். அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. எல்லாருமே வந்து மேட்ச்க்காக காரில் ஏறிட்டாங்க. ஆனால் தன் வந்து இன்னும் காணோம். சரின்னு அவனோட ஃபோன் எடுத்து செக் பண்ணுறான். தன் வந்து எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் கிளம்புங்க நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். சரி நமக்கு இன்னும் இதை பார்த்துட்டு எல்லாரையுமே அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறான். வின் வந்து தன் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கின் வந்து இந்த மாதிரியே கால் பண்ணி பார்த்தேன், அவன் எடுக்கலை, அங்கே வந்து மீட் பண்ணிக்கலான்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு நம்ம வின்னும் வண்டியை எடுக்க சொல்லிடுறான். ஆனால் கின் என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ மனசுக்குள்ளே சரியாக படல போல இருக்குது. இருந்தாலும் சரின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு இடம் காட்டுறாங்க. அதில் ஒரு கார் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து தான் பெரிய பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டே நமக்கு காமிக்க போகிறாங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அந்த கார்லேருந்து பக்குவன் இறங்கி டிக்கி கிட்ட போகிறாரு. அங்கே ஏற்கனவே ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட பக்குவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கான புது ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன் சியாதீப் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அந்த சியாதீப் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் பூவிஷ் தான். பூவிஷும் சியாதீப்பும் ஒன்று தான். நம்ம 8 கிட்ட கேம் விளையாண்டு இவ்வளோ சதியும் பண்ணது வந்து நம்ம பூவிஷ் தான். பூவிஷ் வந்து அங்கிள் பீச் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த அகாடமியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ திட்டமும் தீட்டியிருப்பார் போல இருக்கு. இதுக்கு நம்ம பக்குவனும் வந்து உடந்தையா இருந்திருக்காரு. கடைசியாக அந்த பலிகாடு வேறு யாரும் இல்லை, நம்மளோட தன் தான். அவன் தான் வந்து நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு சியாதீப் கிட்ட. எபிசோட் 9ஓட ரீகேப்பே பயங்கரமாக இருக்குது. இன்னும் என்னென்ன ட்விஸ்டெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.